நீங்க உங்க வீட்டுக்கு அடியில ஒரு ஓட்டை போட்டு அப்படியே பூமியோட மறுபக்கத்துக்கு போக முடிஞ்சா என்ன ஆகும்? டே 1 நீங்க உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மண்வெட்டியோட தோண்ட ஆரம்பிக்கிறீங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் இத பார்த்து சிரிக்கிறான். 10வது நாள் நீங்க 10 கிலோமீட்டர் ஆழத்தை ரீச் பண்றீங்க. இப்போ வெப்பம் தாங்க முடியல. ஆனா நீங்க ஒரு சைபர் பணிகனாச்சே, அதிநவீன கூலிங் மெஷின்களை பயன்படுத்தி தோண்டிக்கிட்டே போறீங்க. இப்போ இந்த சுரங்கப்பாதைய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்துறீங்க. உள்ள போயிட்டு வர ஒரு ஆளுக்கு 500 ரூபான்னு வசூல் பண்றீங்க. உங்க டனல் இப்போ சம வருமானம் தர ஆரம்பிக்குது. நீங்க பூமியோட மைய பகுதியை கோர நெருங்குறீங்க. அங்க இருக்கிற அதீத அழுத்தத்தை தாங்க மிகவும் வலிமையான இரும்ப ஸ்ட்ராங் அயனை வச்சு ஒரு ஸ்பெஷல் டியூப் உருவாக்குறீங்க. இப்போ நீங்க ஒரு கிராவிட்டி ட்ரெயின் விடுறீங்க. ஜஸ்ட் ஒரு முறை குதிச்சா போதும் 40 நிமிஷத்துல பூமியோட மறுபக்கத்துக்கு போயிடலாம். ஃப்ளைட் டிக்கெட்டை விட கம்மி ரேட்ல நீங்க டிக்கெட் விக்கிறீங்க. உலக முதலீட்டாளர்கள் எல்லாம் உங்க பின்னாடி லைன் கட்டுறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சுரங்க பாதையில நடுவுல போகும்போது ஏதாச்சும் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகி ட்ரெயின் நின்னுட்டா என்ன பண்ணுவீங்க? பூமியோட மையத்துல நிரந்தரமா மாட்டிக்க வேண்டியதுதான்.